ஸ்ரீமத் பாகவதம் 69ஆம் பகுதி. கந்தர்வன் விளையாட்டாக நீருக்குள்ளேயே சென்று அவரின் பாதத்தை பற்றி இழுத்தான். கவனம் கலைந்த முனிவர் கோபம் கொண்டார். நீருக்குள் எனது காலை பற்றி இழுத்து பதற வைத்த நீ ஒரு முதலையாக போக் என்று சபித்து விட்டார். இப்பொழுது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தால் கொல்லப்பட்டு சாபம் நீங்கியவனானான் அந்த கந்தர்வன். பகவானை வணங்கிவிட்டு தேவலோகம் சென்றான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அன்புடன் தனது திருக்கரங்களால் கஜேந்திர யானையை தடவி கொடுக்க அவனும் மனிதனாக மாறினான். கஜேந்திரன் முன்ஜென்மத்தில் இந்திரத்யும்னன் என்ற பெயரில் பாண்டிய மன்னனாக அரசனாக இருந்தவன் இவன். ஒருமுறை மலைய பர்வதம் எனும் மலையில் தவம் செய்து கொண்டிருந்த போது அகத்திய முனிவர் அங்கே வந்தார். பூஜையில் மூழ்கி இருந்ததால் மன்னன் அகத்தியரை கவனிக்கவில்லை. விருந்தினராக வந்த தன்னை அரசன் அவமதித்து விட்டான் என்று கருதி அகத்திய மாமுனிவர் மதங்கொண்டு என்னை கவனிக்காமல் இருந்த இவன் ஒரு யானையாக பிறக்கட்டும் என்று சபித்தார். கஜேந்திரன் அந்த பூர்வ ஜென்மத்தின் நினைவாலேயே ஆபத்தில் பகவான் ஸ்ரீஹரியை ஸ்தோத்திரம் செய்தான். பகவானின் ஸ்பரிசத்தால் சாபத்திலிருந்து மீண்டான். விமோசனம் பெற்ற மன்னன் பகவானின் அருளால் மோட்சமடைந்தான் என்றார் சுக மகரிஷி. ஆஹா, பகவானின் எல்லையில்லா கருணையை கேட்கும் போதே மனம் குளிர்ந்து போகிறது. மகரிஷி, நானும் பகவானின் திருவடியை பற்றி கொண்டு மோட்சமடையத்தான் விரும்புகிறேன். இனி ஒரு பிறவி வேண்டாம் என்றே யாசிக்கிறேன். யானைக்கும் மோட்சமளித்த பகவான் ஸ்ரீஹரிதான் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்று பெருமூச்சு விட்டான். பின் தொடர்ந்து சுவாமி இரண்யகசிபுவின் வதத்திற்கு பிறகு பிரகலாதனின் பட்டாபிஷேகம் நிகழ்ந்தது. அதற்கு பின் தேவர்கள் ரிஷிகளின் துயரம் நீங்கியதல்லவா என்று கேட்டான். ஆம், இரண்யன் வதம் செய்யப்பட்டதால் தேவர்களின் துயரம் நீங்கியது. அவர்கள் மீண்டும் உற்சாகமடைந்தார்கள். மறுபடியும் இந்திர பதவியை அடைந்த தேவேந்திரன் அது நாள் வரை தான் அடைந்த துன்பங்களிலிருந்து அப்போதும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, பணிவும் பெறவில்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனக்கு பக்க பலமாக இருக்கிறார் என்கிற தைரியத்தில் இனி தன்னை எதிர்க்க யாருமில்லை என்கிற ஆணவம் கொண்டான். அந்த கர்வம் வெளிப்படக்கூடாத இடத்தில் வெளிப்பட்டது. விளைவோ ஒரு சாபத்தில் முடிந்தது. 69ஆம் பகுதி நிறைவடைந்தது.